पाटिल साहब है, कमिश्नर साहब बुलाओ, कोबड़ो वाह कमिश्नर साहब। जी அப்பா எனக்கு வேற வழி தெரியலப்பா. நான் பிறந்ததுல இருந்து என்னோட ஒட்டிட்டு இருந்த பாவத்தை அழிக்க வேற வழி தெரியலப்பா. பாவம் எல்லாம் என்னோட போகட்டும், பொறுக்கிறதாவது நல்லபடியா பொறுக்கணும்னு தான் ஒரு போலீஸ் ஆபீசரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இவருக்கு நீ யாருங்கிறது தெரியாதுப்பா. நான் ஒரு அனாதை. அதான் அவர் நம்புறாரு, அதான் நானும் நம்புறேன். बेटे एक मिनट. உன் குழந்தையா? ஆம்பளை பிள்ளையா? அப்பா பிளீஸ் அவனை விட்டுருங்கப்பா. அவனுக்கு இப்படி ஒரு சொந்தம் இருக்குன்னு தெரிய வேண்டாம். போயிடுங்கப்பா பிளீஸ். போயிடுங்க. Hi. The Patya. Arrest warrant for Velu Nayakan. வேலு நாயக்கரை இன்னும் அரெஸ்ட் பண்ண முடியல இல்ல? नहीं sir. Why? We are doing our best sir. But public முழுக்க அவர் பக்கம் இருக்காங்க. அடி வாங்குறாங்க. ஆனா எங்க மறைஞ்சிருக்காருன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவருக்காக உயிரை கூட விடுறாங்க. இன்னைக்கு கூட அவர் காப்பாத்துறதுக்காக ஒரு பொம்பளை தன்னை தானே எரிச்சுக்கிட்டாங்க. அதுவும் என் கண்ணு முன்னால. எப்படிப்பட்ட ஒரு ஆளை இவ்வளவு பேர் ஏன் கடவுளா மதிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. Maybe it's not the public alone who is helping him. Sir? இல்ல வேற யாராவது நீங்க எங்க ரைட் பண்ண போறீங்க, எங்க சர்ச் பண்ண போறீங்கன்னு முன்னாடியே அவருக்கு இன்ஃபார்ம் பண்றாங்களோ என்னமோ? புரியல. வேலு நாயக்கருக்கு 2 குழந்தைங்க தெரியுமா? ஏதோ பெட்ரோல் பங்க் ஆக்சிடென்ட்ல செத்துட்டாங்கன்னு. பையன் செத்துட்டான், ஆனா பொண்ணு சாகல. சின்ன வயசுலயே அவங்கள மெட்ராஸுக்கு அனுப்பிச்சிட்டார்.
அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதே இங்க நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கும் இந்த கேஸுக்கும் ஐயா, நீங்க எதுக்காக இந்நேரத்துல வந்தீங்க? நீங்க போங்க, எல்லாத்தையும் நாங்க கவனிச்சுக்கிறோம். ஐயோ முருகா. நாயக்கர ஐயரே, என்ன ஐயரே இது? பேசலையே. ஆ? எங்க நாங்க ஒரு வார்த்தை பேசலையே. எனக்கு எங்க இருந்துதான் தைரியம் வந்ததோ. செல்வா, ஐயரை கூட்டு போய் படுக்க வைப்பிடலாம். இந்த உடம்புக்கு அது நீங்க நன்னா இருக்கல. கிடக்க நீங்க பார்த்து போறது நான் போனேன் என்ன? நாயக்கருக்காக செத்தா பெருமை நாயக்கர. அஞ்சம்மா, அஞ்சம்மா, நான் வேல் வந்திருக்கேன் பாருமா. நினைவெல்லாம் நின்று போச்சு, பேச்சு மூச்சே இல்ல. ராத்திரி தாண்டாத நாய்க்கிறேன். அஞ்சம்மா பிழைக்க மாட்டாரு டாக்டர் சொல்லிட்டாரு. நாய்க்கிறேன் நீங்களே இப்படி பண்ண எப்படி? அம்மா, அம்மா, போதும்ப்பா, போதும்டா. ஐயா, போன் எங்கடா இருக்கு? இதோ இங்க இருக்கியா? அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு போன் போடு. நாய்க்கிறேன் என்ன பண்ண போறீங்க? ஏசிக்கு போன் போட போறேன். இவ்வளவு பேர் அடிபட்டதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடு. நாய்க்கிறேன், நான் இத்தனை நாளா செஞ்சதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும்டா. 4 பேர் நல்லா இருக்கணும்னா ஒருத்தன் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தவன, இப்போ ஒரு கழவனுக்காக 100 பேரு சின்ன பசங்க. சரியில்லடா, சரியில்ல. வேலு, வேலு, விடுறா. ஹலோ பா, நீங்களாப்பா? அப்பா நீங்களாப்பா? जी मैं நான் வேலு நாயக்கன் பேசுறேன். அங்க ஏசி ஐயா இருக்காங்களா? அப்பா என்னாச்சுப்பா? உங்களுக்கு ஒன்றும் அழலையே. இல்ல, என்ன பார்க்கணும்னு ஏசி சார் தேடிட்டு இருந்தாரா. நாளைக்கு என் நீலா அம்மாவோட திதி அது முடிஞ்ச உடனே பண்டனை கூட்டிட்டு போக சொல்லுமா. மாட்டேப்பா. சரி, சொன்னா கேளு. உங்களை பிடிச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தெரியும், நீ சொல்லு. என்னால முடியாதுப்பா. யாரு போன்ல? யாரு யார் கூட பேசிட்டு இருந்த? சொல்லு, யாரு யாரு போன்ல? யாரு போன்ல? எங்க அப்பா. ஓ, வேலு நாயக்கன் சொல்லு. ஏன் என்னமா என்ன வேணுமா அவருக்கு? அடுத்த போலீஸ் ஸ்டேஷன் தெரிஞ்சுக்கணுமா? சொல்லு. இல்ல எங்க ஓடி ஒளியலான்னு கேக்குறாரா? பின்ன என்ன சொன்னார் போன்ல? உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. நாளைக்கு எங்க இருப்பேன்னு போன் பண்ணி சொன்னாரு. உங்களை அங்க வந்து அரெஸ்ட் பண்ணிக்க சொன்னாரு.
நாயக்கருக்கு எதிராக கேஸ் நடக்குது, வந்து சாட்சி சொல்லணும். எங்க பிள்ளைக்கு அவர் தாங்க பேர் வச்சிருக்காரு. அவருக்கு எதிராக சாட்சி சொல்ல மாட்டோம். வேலு நாயக்கர் உங்களுக்கு ரொம்ப நாளா தெரியும், வந்து சாட்சி சொல்லணும். வேலு நாயக்கர் का केस चल रहा है. தெரியும். அதுக்கு நீங்க வந்து எங்களுக்காக சாட்சி சொல்லணும். நீங்க பயப்பட வேணாம், உங்களை பாதுகாப்பா நாங்க கூட்டிட்டு போவோம். ஏன் வேலு நாயக்கர் எப்படிப்பட்ட ஆளு உங்களுக்கு தெரியல? தெரியும். அதனாலதான் எதிரா சாட்சி சொல்ல முடியாது. உங்க புருஷன் இன்ஸ்பெக்டர் கெல்கர் யார் கொண்டாங்க தெரியுமா? ம்? தெரியுமா? வேலு நாயக்கர். தெரியும். தெரிஞ்சுமா எதிராக சாட்சி சொல்ல மாட்டீங்க? மாட்டேன். ஏன்? ஏன்னா என் பிள்ளைக்கு உயிரை கொடுத்திருக்காரு. அவனை ஒரு மனுஷன் ஆக்கியிருக்காரு. எனக்கு அது போதும். லெட்ஸ் கோ. हमको अकेले छोड़ो. உட்காருங்க. வேலு நாயக்கரை தேடி போனா இல்லைங்கிற வார்த்தை வராதுன்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட எனக்கு ஒரு உதவி வேணும். நான் சாதாரணமான ஆளு, என்னை தூக்கி ஜெயிலில் போட்டு வச்சிருக்கீங்க. நீங்க பெரிய பெரிய போலீஸ் ஆபீசர், உங்களுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நானும் முதல்ல அப்படிதான் நினைச்சேன். நீங்க ஒரு கேவலமான மனுஷன் நினைச்சேன். உங்களை எப்படியா ஜெயில பொண்ணுன்னு குறியா இருந்தேன். ஆனா இவ்வளவு பேரு உங்களை உயிரா மதிக்கிறத நேர்ல பார்க்கும்போது நான் நினைச்சது தப்புன்னு எனக்கு தோணுது. நான் செய்ய நினைக்கிறதுக்கும் இத்தனை நாள் நீங்க செஞ்சதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கு. நான் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு செய்றேன், அது இல்லாம நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. அது புரிஞ்சுதான் உங்ககிட்ட உதவின்னு வந்து நிக்கிறேன். நீங்க படிச்சவர், பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. நான் படிக்காதவன். என்னால் முடிஞ்சிட்டு நான் செய்யறேன். என்னன்னு சொல்லு. நாளை கோர்ட்ல தீர்ப்பு. ஆனா வெளியில எதுவும் ஓயல. தடுக்க போனா அனாவசியமா உயிர் தான் நாசமா போகுது. நாளைக்கு எந்த வித தடங்கணும் இல்லாம கோர்ட் நடத்த நீங்க தான் உதவி செய்யணும். நான் என்ன வேலு நாயக்கர் நினைச்சா முடிந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. கோர்ட்ல தீர்ப்பு உங்களுக்கு எதிராக இருக்கலாம், மரண தண்டனை கூட இருக்கலாம். ஐயா, நான் 10 வயசுலயே செத்துருக்க வேண்டியவன். நாளைக்கு உங்களுக்கு ஒரு இடைஞ்சலும் வராது. புறப்படும். உங்ககிட்ட எனக்கு இன்னொரு உதவி வேணும்.
நாளைக்கு உங்க பேரனை உங்க வாயால வளர்த்தணும். தேங்க்யூ. ஜெயில வச்சிருக்காங்க. சுட்டு நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்களா? நீங்க நல்லவரா கெட்டவரா? சொல்லுங்க, நீங்க நல்லவரா கெட்டவரா? தெரியலையப்பா, தெரியல. உன் பெயர் என்ன? வேலு, சக்தி வேலு. என்னோட பேர் தெரியுமா உனக்கு? தெரியாது. உன் பேர் தான் எனக்கும், சக்திவேல். ஆண்டவா, उनको ऑनर लेना है नांगला है को ना करा अच्छा अच्छा सब अच्छा ठीक है माफ कीजिए ना करा பரவாயில்ல நாக்கற நீ போ நாக்கற நீ போ உனக்கு ஒண்ணும் ஆகாது நீ போ நாங்கலாம் இருக்கோம் நீ போ ஒண்ணும் ஆகாது நாக்கற இத்தனை பேர் இருக்கோம் நாங்க நீ போ நாக்கற உன்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது நீ போ நாங்க இருக்கோம் போயிட்டு வா
நாயக்கருக்கு எதிராக ஆதாரம் போதலையா, சாட்சி பத்தலையா, நம்ம நாயக்கரை இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்பா